ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எக்கா சாரி கிரியேட்டிவ்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 1 இயர் பேபிக்கான பட்டு பாவாடை சட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு வந்து நான் மார்க் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். எந்த மாதிரி டிசைன் சூஸ் பண்ணியிருக்கோம், எப்படி போடுறோங்கிறத பற்றி பார்ப்போம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், நான் ஒரு பீகாக் இமேஜ் வந்து நான் வரைஞ்சி வச்சுருக்கேன். மயிலோட இமேஜ் வந்து அதை எப்படி நம்ம அந்த பட்டுப்பாவோட சட்டைக்கு நம்ம மார்க் பண்ணுறோன்னு பாருங்கள். அதை வந்து எப்படி ட்ரேஸ் பண்ணுறோன்னு பார்ப்போம். ட்ரேஸ் பண்ணி இந்த பீகாக் வந்து நம்ம என்னென்ன ஸ்டிச்சு யூஸ் பண்ணி நம்ம இந்த பீகாக்கை வந்து நம்ம ஃபில் பண்ண போகிறோன்னு பார்ப்போம். இப்போ நம்ம இந்த பீகாக் டிசைனை வந்து நம்ம சட்டையோட சென்ட்ரு பாகத்தில் வச்சு நம்ம மார்க் பண்ண போகிறோம். சட்டையோட சென்டரை பார்த்துக்கோங்க. சட்டையோட சென்ட்ரு பாகத்தில் இந்த மாதிரி நான் கிராஸாக வைக்கிறேன் மயிலை. இப்போ கிராஸாக வச்சு பார்த்துட்டு நம்ம அதுக்கடியில் கார்பன் சீட் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். கார்பன் சீட் கொடுத்து நம்ம அப்படியே அந்த படத்தை வந்து நம்ம ட்ரேஸ் பண்ணிக்கிறலாம். இந்த மாதிரி இமேஜ் எல்லாம் நீங்கள் வந்து ஹேண்ட் ட்ராயிங் பண்ணுறவங்க நீங்கள் ட்ரா பண்ணியும் நீங்கள் ட்ரேஸ் பண்ணிக்கிறலாம். சப்போஸ் எனக்கு ட்ரா பண்ண வரல ஃப்ரெண்ட்ஸ் அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ப்ரிண்ட் அவுட்டோ இல்லை ஜெராக்ஸோ நம்ம செல்லில் இருக்கிறத நம்ம ஜெராக்ஸ் எடுத்து கூட ப்ரிண்ட் அவுட் எடுத்து கூட நம்ம அதுக்கு மேலே வந்து ட்ரேசிங் பேப்பரை வச்சு நம்ம வரைஞ்சிக்கிறலாம். வரைஞ்சி நம்ம இந்த மாதிரி நம்ம எந்த இமேஜ் நம்மளுக்கு வேணுமோ அந்த இமேஜை நம்ம ட்ரேஸ் பண்ணிக்கலாம் ட்ரெஸ்ஸில். வரையும் போது நம்ம நல்லா அழுத்தி வரைஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு ட்ரேசிங் விழுகும். இது மஞ்சள் கலர் பேப்பருங்கிறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் டல்லாக தான் விழுந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். வேணுன்னா நம்ம மார்க்கர் வச்சு மேலாப்பில் வரைஞ்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் மார்க்கரை வச்சு வரைஞ்சிருக்கேன். நல்லா படம் துல்லியமாக தெரியுது. இப்போ இந்த பீகாக் டிசைனுக்குள்ளே நம்ம என்னென்ன ஃபில் பண்ணுறோன்னு பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம நெக் வந்து அவுட்லைன் நம்ம வந்து போட்டுக்கலாம். பாருங்கள், நெக் வந்து நான் 3 இன்ச்சுக்கு வரைஞ்சிருக்கேன் 1 இயர் பேபிங்கிறதுனால. நெக்கு வந்து கொஞ்சம் தள்ளி போடாமல் அதே லைன்லேயே கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா சின்ன பிள்ளைக்கு கழுத்து வந்து அகலமாக போயிடக்கூடாது இல்லையா? ஸோ அதனால் நான் அந்த லைன்லேயே வந்து நான் போடுறேன். நம்ம வழக்கம் போல் 4 லைன் ஜரியும் 2 லைன் சில்க் த்ரெட்டும் கொடுத்து நம்ம மடக்கி போட்டுக்கலாம். ஸ்கெட்டு வந்து க்ரீன் கலருங்கிறதுனால க்ரீன் கலர் சில்க் த்ரெட் வந்து நான் காட்டியிருக்கேன். க்ரீன் கலர் சில்க் த்ரெட் வந்து 2 லைன் கொடுத்து நம்ம சாட்டா ஸ்டிச் மடக்கி போடுறோம். இப்போ நெக்கோட அவுட்லைன் வந்து நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் பாருங்கள், நம்ம பீகாக் அவுட்லைன் வந்து ஜரி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். பீகாக்கும் நம்ம ஜரி கொடுக்கும்போது நல்லா குட்டி குட்டியாக பக்கத்தில் குத்தணும் அப்படின்னா செயின் வந்து நல்லா குட்டி குட்டியாக அடர்த்தியாக தெரியும். அந்த பீகாக்கோட வளைவு கழுத்துக்கெல்லாம் நம்ம கரெக்டாக நிப்பாட்டி நம்ம பெண்டு திருப்பணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த ஷேப்பு வந்து நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கும். நம்ம ஜரி வந்து கரெக்டான ஷேப்புக்கு நம்ம போட்டோம் அப்படின்னா தான் அந்த இமேஜ் வந்து நம்மளுக்கு நல்லா கிடைக்கும். ஸோ எந்த இடத்துல பாயிண்ட் வேணுமோ அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டிச்சு எக்ஸ்ட்ரா போட்டு நீங்கள் பாயிண்ட் திருப்புங்க. வளைவு பெண்டெல்லாம் நம்ம கரெக்டாக எடுத்துக்கிறணும். கரெக்டாக எடுத்தால் தான் நம்மளுக்கு அந்த இமேஜ் வந்து கரெக்டான ஷேப்புக்கு நல்லா தெரியும். இப்போ நம்மளோட மயிலோட ஃபுல் இமேஜுக்கும் நம்ம ஜரி கொடுத்துக்கலாம். நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம வந்து இந்த இமேஜை வந்து நம்ம ஃபில் பண்ணுறதுக்கு என்னென்ன ஸ்டிச்சு நம்ம யூஸ் பண்ணுறோம், அதுக்கு ஊடால என்ன டிப்ஸ் நம்ம கொடுக்குறோங்கிறத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்களும் ஒரு இமேஜ் எடுக்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். இந்த டிசைனுக்குள்ளே நம்ம இதை மாதிரி பண்ணிக்கிறலாம் அப்படிங்கிற ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும்.
பீகாக் மட்டும் இல்லை, நம்ம எந்த டிசைன் எடுத்தாலுமே நம்மளுக்கே தெரிஞ்சுக்கிறோம். நம்ம போட நம்ம எந்த மாதிரி டிசைன் சூஸ் பண்ணலாம், எந்த இடம் ஃபில் பண்ணலாங்கிறத பற்றி நம்மளே டிசைட் பண்ணிடலாம். பாருங்கள், நான் அந்த ஆர்ச்சுக்கும் நான் ஜரி போட்டுடுறேன். மொத்த அவுட்லைனும் ஃபுல்லாக நான் ஜரி கொடுத்துட்டேன். இப்போ எங்கே சில்க் த்ரெட்டு காட்டணுமோ அங்கே சில்க் த்ரெட்டு காட்டுவோம். பீட்ஸ் வைக்கிற இடத்துக்கு பீட்ஸ் வச்சுக்கரலாம். கொஞ்சம் கற்பனையாக யோசிச்சு பாருங்கள், எந்தெந்த இடத்துல பீட்ஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும், எந்த இடத்துல த்ரெட்டு கொடுத்தா நல்லாயிருக்கும்னு நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நம்மளும் இதை நம்மளோட கற்பனைக்கு என்னென்ன வச்சா நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்கலாம். இப்போ மயிலோட கண்ணுக்கு நான் ஒரு 4mm பீட்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். மயிலோட உடம்பு பகுதியை நம்ம பீட்ஸால் ஃபில் பண்ணிக்கிடுவோம். கட் பீட்ஸால் நம்ம உடம்பு பகுதியும் அந்த மேலே போட்டிருக்க மாங்காய் மாதிரி உள்ள ஷேப்பையும் நம்ம பிரித்து காட்டணும் இல்லையா? ஸோ நடுவில் வந்து நம்ம பீட்ஸால் ஃபில் பண்ணிக்கிடுவோம். கட் பீட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது எப்பயுமே சிங்கிளாக தான் வைக்கணும். ஒவ்வொரு பீட்ஸாக குத்தும்போது தான் நம்மளுக்கு அதோட பீட்ஸோட அழகு வந்து நம்மளுக்கு நல்லா கிடைக்கும். ரெண்டு மூணு நம்ம கோர்த்தோம் அப்படின்னா பாசியே நம்மளுக்கு நெளிஞ்சிட்டு தெரியும். ஸோ வந்து நம்ம ஒன்றா தான் நம்ம பஞ்ச் பண்ணி தான் போகணும். உடம்பு பகுதி ஃபுல்லாகவே நம்ம பீட்ஸால் ஃபில் பண்ணிக்கிறலாம். இப்போ பாருங்கள், நான் உடம்பு பகுதி ஃபுல்லாக கட் பீடால் நான் ஃபில் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து லைன் கொடுத்தோம் இல்லையா, சும்மா அழகுக்காண்டி அதில் வந்து சுகர் பீட்ஸ் வந்து நம்ம கொடுத்துக்கரலாம். அந்த மயில் தோகையோட அந்த 2 ஆர்ச்சுக்குமே சுகர் பீட் வந்து நான் கொடுக்குறேன். இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த ஆர்ச்சு போட்டோம் இல்லையா, இந்த ஆர்ச்சுக்கு வந்து ஒரு 4mm பீட்ஸும் ஒரு சுகர் பீட்ஸும் ஒவ்வொரு ஆர்ச்சுக்குள்ளேயும் நம்ம லாக் பண்ணி கொண்டு போகிறோம். நம்ம போட்டிருக்க எல்லா ஆர்ச்சுக்குமே இந்த மாதிரி சுகர் பீடும் 4mm பீடும் நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ ஸ்கர்ட்டில் வந்து 2-3 கலர் வருது அப்படின்னா நம்ம அந்த இதை வந்து சில்க் த்ரெட்டாலையும் நம்ம ஃபில் பண்ணலாம். இது சேம் க்ரீன் மட்டுங்கிறதுனால நான் க்ரீன் கலரை அங்கங்கே சில்க் த்ரெட்டால் ஃபில் பண்ணுறதுக்காண்டி நான் இந்த லைனை ஃபுல்லாக இந்த ஆர்ச்சுக்குள்ளே ஃபுல்லாக நான் பீட்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். சப்போஸ் நீங்கள் பாவடையில் 2-3 கலர் இருந்துச்சு அப்படின்னா இந்த இடம் ஃபுல்லாக நீங்கள் சில்க் த்ரெட்டை வந்து லோட் பண்ணலாம். இப்போ நான் வந்து பச்சையை அதிகமாக காட்ட முடியாதனால இந்த இடத்துக்கெல்லாம் பீட்ஸ் கொடுத்துட்றேன். இதே மாதிரி அந்த பக்கம் உள்ள லைனுக்கும் நம்ம பீட்ஸ் கொடுத்துடலாம், 4mm பீட்ஸு. இந்த லைனுக்கு 3 பீடு தான் அடங்கியிருக்கு. ஸோ 3 பீடு வச்சு நம்ம லாக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட்டு வந்து பீட்ஸாக நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, ஸோ நெக்லேயும் ஒரு லைன் வந்து பீட்ஸ் நம்ம கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு பீடுக்கு உண்டான வேலை இல்லை. ஸோ அடுத்து நம்ம சில்க் த்ரெட்டை ஃபில் பண்ணுறது, நம்ம புட்டா வைக்கிறது நம்ம பார்த்துக்கலாம். நெக் அவுட்லைன் ஃபுல்லாக ஒரு லைன் வந்து நம்ம பீடு கொடுத்துக்குருவோம். சின்ன பிள்ளைங்கிறதுனால 3 இன்ச்சு நெக்கு ரொம்ப அவுட்லைன் கொடுக்க தேவையில்லை. நம்ம இந்த லைனோட நம்ம நெக் லைனை வந்து நம்ம முடிச்சுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், நான் சொன்ன மாதிரி சில்க் த்ரெட்டை வந்து ஃபில் பண்ணுறோம். மீதி இருக்க எல்லா கேப்புக்குமே நம்ம சில்க் த்ரெட்டு தான் வந்து நம்ம ஃபில் பண்ண போகிறோம். நம்ம பீகாக்கோட நடு பகுதியை பீட்ஸில் காட்டிட்டோம். ஸோ 2 பக்கமும் நம்ம சில்க் த்ரெட்டு செயின் ஸ்டிச்சால் நம்ம ஃபில் பண்ணிக்கிறோம்.
நம்மளுக்கு பீகாக் வந்து எலும்பி தெரியணும்னு நம்ம நினச்சோம்னா உள்ள ஜர்தோசி கொடுத்து கூட நம்ம லோடு கொடுக்கலாம். இப்போ வந்து நம்ம வெறும் செயினால் தான் நம்ம ஃபில் பண்ணுறோம். நம்ம செயினால் ஃபில் பண்ணுறதுமே அழகாக தான் இருக்கும். இந்த மாதிரி கேப்பே இல்லாமல் செயினால் நம்ம ஃபில் பண்ணிக்கிறணும். கேப் விழுந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து சேம் அந்த கிளாத் வந்து நம்மளுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ கேப் இல்லாமல் வந்து நம்ம ஃபில் பண்ணணும். இடைவெளியே இல்லாத அளவுக்கு நல்லா நெருக்கமாக குத்துங்க. இப்போ நம்ம கண்டினியூஸாக ஃபில் பண்ணவும் அந்த இடம் எப்படி தெரியுதுன்னு பாருங்கள். நம்மளுக்கு கேப்பே இல்லாமல் தெரியும். நெக்ஸ்ட்டு வந்து அந்த மயில் தோகைக்கு இடைவெளியெல்லாம் இருந்துச்சு இல்லையா, அதுவும் ஃபுல்லாக நம்ம க்ரீன் கலர் சில்க் த்ரெட்டால் நம்ம செயினாலே ஃபில் பண்ணுறோம். இந்த இடம் ஃபுல்லாக நம்ம செயினால் ஃபில் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கண்டினியூஸாக நெருக்கமாக செயின் ஃபில் பண்ணிக்கிடுவோம். சில்க் த்ரெட் லோடிங் எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி செயினாலே ஃபில் பண்ணலாம். இதுவும் ரொம்ப அழகாக தான் இருக்கும். நம்ம நெருக்கி ஃபில் பண்ணுறதெல்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கேப் இல்லாமல் நம்ம ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த டிசைன் வந்து நெருக்கமாக வந்துடும். இப்போ பாருங்கள், கேப்பே இல்லாமல் ஃபில் பண்ணியிருக்கோம். கிளாத்தும் நம்மளுக்கு சுத்தமாக தெரியல, டிசைனும் நம்மளுக்கு நல்லா வந்திருக்கு. ஸோ டிசைனோட இந்த இமேஜோட மொத்த அவுட்லைனும் நம்ம க்ரீன் கலர் கொடுத்துட்றோம். இப்போ க்ரீன் இல்லாமல் வேறு கான்ட்ராஸ்ட் கலர் இருந்தாலும் நம்ம அந்த கலர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மொத்த அவுட்லைன் நம்ம கொடுக்கும்போது அந்த இமேஜ் நல்லா நம்மளுக்கு எடுத்து காட்டும், லுக்காக தெரியும். பீகாக்கோட காலுக்கும் நம்ம பீட்ஸ் வச்சுருக்கோம். ஸோ மொத்த அவுட்லைன் ஃபுல்லாக எல்லாத்துக்குமே நம்ம சில்க் த்ரெட் வந்து க்ரீன் கலர் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி நம்ம சில்க் த்ரெட்டால் செயின் போடும்போதும் குட்டி குட்டியாக போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நீங்கள் பக்கத்தில் குத்துங்க, கேப் விட்டு இழுத்து குத்தாதீங்க. செயின் ஸ்டிச் வந்து லாங்காக போனால் நல்லா இருக்காது. ஸோ குட்டி குட்டியாக பக்கத்தில் குத்துங்க. பாருங்கள், நம்மளுக்கு இந்த பீகாக் டிசைன் வந்து ரொம்ப அழகாக வந்திருக்கு. இந்த இமேஜை வந்து நம்ம வெறும் பீட்ஸும் சில்க் த்ரெட்டாலையும் நம்ம ஃபில் பண்ணியாச்சு. இது ரொம்ப அதிகமான ஒர்க்கும் இல்லை, ரொம்ப ஈஸியான ஒர்க்கு தான். பிகினர்ஸ் வந்து நீங்கள் ரொம்ப ஈஸியாக போட்டுறலாம் இந்த டிசைனை வந்து. இப்போ பாருங்கள், புட்டாஸுக்கு வந்து நான் ஜாமிக்கி தான் யூஸ் பண்ணுறேன். கொஞ்சம் சைனிங் கிடைக்கும் இல்லையா, பீட்ஸை காட்டிலும் சீக்வென்ஸ் வந்து நம்மளுக்கு நல்ல சைனிங் கிடைக்கும். ஸோ அதனால தான் நான் ஜமிக்கி யூஸ் பண்ணுறேன். ஜமிக்கி வந்து ஒன் சைடு மட்டும்தான் லாக் பண்ணுறேன். டபுள் சைடு நம்ம லாக் பண்ணோம்னா நூலே நம்மளுக்கு அதிகமாக தெரியும். ஸோ அதனால் சிங்கிள் சைடு நம்ம லாக் பண்ணாலே அது எந்த பக்கம் விழுந்தாலும் நம்மளுக்கு அது அழகாக தான் இருக்கும், அதோட சைனிங் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ புட்டா வந்து நான் நெருக்கமாக குத்திடுறேன். இதெல்லாம் பிகினர்ஸ் வந்து நீங்கள் ரொம்ப ஈஸியாக போட்டுறலாம். இந்த இமேஜே நம்ம அப்படியே ப்ளவுஸுக்கும் ஸ்லீவுக்கும் நம்ம வரைஞ்சி கூட நம்ம போடலாம். இப்போ பாருங்கள், ஃபுல் ப்ளவுஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நம்ம மார்க் பண்ண அளவுக்கு ஃபுல்லாக நம்ம வந்து ஜமிக்கி புட்டாஸ் வச்சாச்சு. இமேஜுமே நம்மளுக்கு ரொம்ப அழகாக வந்திருக்கு. ஸோ நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஸ்டிச் பண்ண பிறகு நம்ம ஃப்ரண்ட்டு டாட்லாம் பிடிக்கவும் பாடி நல்லா சேஃபாக தெரியும். இந்த இமேஜோட நம்ம பட்டுப்பாவாடை சட்டையை வந்து நம்ம முடிச்சாச்சு.
பாருங்கள் ஸ்கெட்டோடு சேர்த்து வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப அழகாக வந்திருக்கு. க்ரீன் கலர் ஸ்கெட்டு. ஸோ அந்த க்ரீனை தான் நம்ம பீகாக்கு இமேஜுக்குள்ளே நம்ம உள்ளே ஃபில் பண்ணியிருக்கோம். ஸ்கெட்டுக்குமே நம்ம உள்ளே லைனிங் கொடுக்கவும் நல்லா ஸ்கெட்டு வந்து அழகாக வந்திருக்கு. நல்லா ஸ்டிஃபாகவும் பொஃபனும் நம்மளுக்கு உள்ள லைனிங் கொடுத்ததுனால நல்லா வெடப்பாகவும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பிகினர்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக போடக்கூடிய டிசைனை தான் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நம்ம உடல சொல்லக்கூடிய சின்ன சின்ன டிப்ஸும் உங்களுக்கு தெரியும். நம்ம இமேஜை எப்படி ஃபில் பண்ணுறோங்கிற ஐடியாவும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி தச்சு பாருங்கள் 1 இயர் பேபிஸுக்கு. ஓகே பாய்.